ஒரு கழுகு வந்து ஒரு பாம்பை கொத்திண்டு பறந்து போச்சு. அதனுடைய காலில் மாட்டிண்டு பாம்பு ரொம்ப கஷ்டப்படும் போது அதனுடைய வாயிலிருந்து விஷம் வந்து அந்த பாத்திரத்தில் விழுந்துடுத்து. அதனால தான் அந்த 300 பேரும் இறந்து போயிட்டா அப்படின்னு சொன்னாராம். இப்போது அவர் கேட்டாராம், இப்போ நான் சொல்லிட்டேன் இந்த கதையை, நீங்கள் சொல்லுங்கோ 300 பேர் செத்ததற்கான பலனை வந்து பாம்பினுடைய கணக்கில் எழுதட்டுமான்னு கேட்டாராம். யமதர்மன் நோ நோ நோன்னு அதெல்லாம் பண்ண முடியாது, அதுவே கஷ்டப்பட்டு போகிறது, அதனுடைய வலி தாங்காமல் விழுந்ததுனால அதனுடைய கணக்கில் அதை எழுத முடியாது. அப்போ கழுகினுடைய கணக்கில் எழுதட்டுமான்னு கேட்டாராம். அது அதனுடைய இறையை எடுத்துகிட்டு போகிறது, அதனுடைய கணக்கிலையும் எழுத முடியாது. அப்போ அந்த அன்னதானம் கொடுத்தாரே அவரோட கணக்கில் எழுதட்டுமான்னு கேட்டானா. இல்லை 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 இல்லை, அவர் வந்து நல்ல காரியம் பண்ணினார், 300 பேருக்கு சாப்பாடு போடுறதுங்கிறது எவ்வளோ பெரிய புண்ணிய காரியம், அவர் கணக்குல எல்லாம் எழுதாதே அப்படின்னாராம். பின்ன யார் கணக்கில் தான் எழுதுறதுன்னு கேட்டோன்னே அந்த போகிற போக்கில் அந்த பாட்டி ஒரு வார்த்தையை சொன்னா பார்த்தியா, போனேன்னா நீ செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு அவ கணக்கில் எழுதி வையினாராம். ஆக பார்வையாளராக இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன சம்பவம்னே தெரியாமல் நம்ம ஒரு விஷயத்த தெரியாமல் சொல்லிடுறோம். ஆக நம்ம சொன்னதுக்கு அப்புறமா எவ்வளோ பெரிய பாவக்கணக்கு நம்மளுடைய கணக்குக்கு வருதுன்னு யோசிச்சு பாருங்க. இந்த சம்பவம் எனக்கு மிகப்பெரிய மாறுதலை கொடுத்துச்சு, கொஞ்சம் யோசிக்க சிந்தனையை தூண்டிவிட்ட கதைன்னு சொல்லுவேன். யோசிச்சு பேசணும், தெரியாமல் எதையாவது பேசிட்டோமானா கண்டிப்பாக அதற்கான பலனை நம்ம அனுபவிச்சு தான் தரணும். அதனால தான் பாபா சொல்கிறார், யாரையுமே நீ திட்டாதேன்னு சொல்லுவார் தெரியுமா. அதெல்லாம் உண்மைதான். யாரையாவது நம்ம திட்டும்போது நம்மளுக்கே தெரியாமல் ஒரு வார்த்தைகள் தடிச்சு போயிடுத்துனா அதற்கான பாவத்தையும் நம்ம சுமக்க வேண்டி வரும். அப்படிங்கிறனால தான் யாரையும் நீ திட்டாதே, யார் ரொம்ப பொறுமையாக இருக்காளோ அவளை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், அவளுக்கான வேலையை நானே செய்வேன் அப்படின்னு பாபா சொல்லும்போதே நம்ம புரிஞ்சுக்க வேண்டாமா? எவ்வளோ பெரிய காரியத்தை எவ்வளோ சுலபமாக இந்த கதை நமக்கு உணர்த்துறது இல்லையா? தேவையில்லாத விஷயங்களில் தேவையில்லாத நேரத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கூட பாவங்களை நம்மளுடைய கணக்கில் தள்ளி விட்டுடும். இதெல்லாம் நமக்கு தேவையா? இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு இது வேறையா அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடிய கதையாக இருந்தது இது. புறங்கூறுதல்ங்கிற விஷயமே வேண்டாம். அதுலேயும் தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி நம்மளே ஒரு கன்க்ளூஷன் கொடுத்து அதை முடிச்சு வைக்கணும்னு நினச்சோமானா இந்த தேவையில்லாத பிரச்சனைகள் நம்மளை நாடி வரும். ஆக நம்மளை நாடி வர பிரச்சனையை கூட வேண்டாம்பாது ஒதுங்கி நிற்கன்னு சொல்கிறார் பாபா. நம்மளா தேடிட்டு போய் ஒரு பிரச்சனைக்குள்ளே குதிக்க வேண்டாங்கிறதா இந்த கதையின் மூலமாக எனக்கு தென்பட்டது. உங்களுக்கு எப்படிப்பட்டதோ நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. மீண்டும் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.